சரி, என்ன வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி புள்ள வேணும்? அப்ப கேக்குறாங்க, தேவர்கள் சிவபெருமான் கிட்ட கேக்குற மாதிரி ஒரு பாடல் வரும் கந்தபுராணத்துல. அவங்க கேக்குறாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா. இதெல்லாம் யாரு? சிவபெருமான். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா. வேதங்கள் எல்லாம் இன்னும் சிவபெருமான தேடிக்கிட்டு தான் இருக்கு. வேதம் கடந்து நின்ற விமலா, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். ஒரு குழந்தைய கொடுக்கணும், அது எப்படி இருக்கணும் தெரியுமா? நின்பால் நின்னையே நிகர்க்க, உன்கிட்ட இருந்து ஒன்னையே எங்களுக்கு குழந்தையா கொடு. அப்படி கேட்டு பெற்ற வரம்தான் இந்த முருகன். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறார்? 6 முகங்கள். சிவபெருமானுக்கு பொதுவாக 5 முகம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது சிவபெருமானுக்கு 5 முகம். ஆனால் சிவபெருமானுக்கு 6வது ஒரு முகம் அதோ முகம். இந்த அதோ முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. அடியார்களுக்காகவே இருக்கக்கூடிய முகம் அதோ முகம். ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய முகம் அதோ முகம். இந்த 6 முகமும் வெளிப்படுகிறது. 6 முகத்தினின்றும் 6 நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் 6 கமலத்தில் விழுந்து 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் வருகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். எதற்காக அந்த குழந்தை வந்தது அப்படின்னா சூரனை அழிப்பதற்காக, அதற்காக வந்தது. இப்ப சூரபதுமனை அழிப்பதற்காகவே சிவபெருமான் சிறுவேடமிட்டு வந்தான். ஆனால் அங்க நடந்தது பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட விஷயம். இப்ப சூரபதுமனிடமிருந்து தேவர்களை எல்லாம் மீட்டு முருகப்பெருமான் தம்முடைய தாய் தந்தையரிடம் அருளாசி வாங்கி புறப்படுறார். அப்படி புறப்படும் போது சிவபெருமான் 11 ருத்திரர்களை 11 ஆயுதங்களாக்கி முருகப்பெருமானுடைய 12 கரங்களில் 11 கரங்களில் 11 ஆயுதத்தை கொடுத்தார். நீங்க இன்னைக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா சண்முகர் இருப்பார். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா 11 கரத்திலும் ஆயுதம் இருக்கும். 11 கரத்திலும் ஆயுதம் இருக்கும். 12வது கரம் ஏந்தியதுதான் வேல். 12வது கரத்தில் தான் வேல். இந்த 11 ஆயுதமும் என்னன்னா 11 ருத்திரர்கள். அங்குசம், பாசம், வாள் எல்லாம் வச்சுட்டு இருப்பார் முருகன். எல்லா ஆயுதமும் முருகன் கிட்ட இருக்கு. திரிசூலம் முதற்கொண்டு முருகன் கிட்ட இருக்கு. ஆனா நம்ம பார்வையில முருகன்னாலே வேல் அப்படின்னு நின்னுட்டோம். ஏன் அப்படின்னா வேல் மட்டும்தான் ஞானத்தை தரக்கூடியது. ஏனைய ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை உடையது. ஏனைய ஆயுதங்கள் அந்த 11 ருத்ரர்களும் அந்த ருத்ர அம்சமான அந்த ஆயுதங்கள் ருத்ரத்தை மட்டுமே காட்டும். அப்படி அங்குஷம், பாசம், வாள், கேடயம் இது எல்லாமே எதிரிகளை அழிக்கக்கூடியது. ஆனால் இந்த வேல் எதிரிகளினுடைய ஆணவத்தை அழித்து எதிரிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடியது. எதிரிகளை கூட அடியவர்களாக மாற்றக்கூடியது. அதனாலதான் வேல் அப்படிங்கிறது ஞான வேல். அந்த வேலுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாது, வெற்றி மட்டும்தான். எங்கே இப்போ ஒரு ஆயுதத்தை நாம எய்கிறோம் அப்படின்னா அந்த ஆயுதம் எய்யப்பட்ட அந்த இலக்கை அடைந்து போயிடும். இப்ப ராமபானம், அந்த பானமானது யாரை நோக்கி விடுகிறார்களோ அவர்களை அழித்து அந்த பானம் போயிடும். ஆனா முருகப்பெருமானுடைய வேல் அப்படி கிடையாது. எதை அழிக்க அனுப்புறாரோ அந்த காரியத்தை முடித்து அதை திருத்தி மீண்டும் அந்த ஆயுதத்தை தமக்கே ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஆயுதம் அந்த வேல் ஆயுதம். இது அம்பாளுடைய ஸ்வரூபம், சக்தியின் ஸ்வரூபம். சக்தி தான் அந்த வேலை கொடுத்து அனுப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சத்துல வந்தவர் முருகன். முருகன் மட்டும்தான் ஆண்மகன். ஆமா, உலகத்துல வேற யாரும் கிடையாது. முருகன் மட்டும்தான் ஆண்மகன். சிவபெருமானிலிருந்து நேரடியாக வந்த காரணத்தினால் அவனுக்கு ஒருவனுக்குத்தான் ஆண் தன்மை. ஆண் அப்படின்னா முருகன் தான்.
இந்த உலக உயிர்கள் எல்லாம் பெண்கள் தான். நாம ஆண் பெண் அப்படிங்கிற சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த உலக உயிர்கள் அனைத்தும் பெண் தன்மை உடையது. இந்த உலக உயிர்கள் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த பரமாத்மாவை, அந்த பரம்பொருள் ஒண்ணுதான் ஆண். அவனை அடையத்தான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்குது. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எல்லாமே அவனை அடையத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு புரியுறது இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா சதா வேண்டுதல்கள் மட்டுமே இருக்கு. திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், கடன் தீரணும், அப்படி நம்முடைய போக வாழ்க்கையில் மட்டுமே நம்முடைய எண்ணங்கள் இருப்பதா முருகப்பெருமான் யார் என்பதை நம்மால சரிவர புரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு தெரிஞ்ச மாத்திரத்துல முருகப்பெருமான் 6 முகம் கொண்டவன், 12 கரம் கொண்டவன், கையில் வேல் வச்சிருப்பார், மயில் வச்சிருப்பார், இப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த முருகன் யார் அப்படின்னா அருணகிரி தான் இதை கேட்கிறார். அருணகிரிக்கு மற்ற விஷயங்கள் மாதிரி முருகப்பெருமானுடைய இந்த அழகு ஸ்வரூபத்தை மட்டும் பார்த்து நிக்க ஆசை இல்லை. அதற்கு மேல ஒரு விஷயத்தை தேடுறார். முருகா நீ யாரு? முருகா நீ யார்? உன்னுடைய உருவம் இது இல்லை. இந்த அழகுல நிக்கிற பாரு, மயில் மேல அப்படி அழகா நிக்கிற பாரு, இது எங்களுக்காக எடுத்துக்கொண்ட வடிவம். நாங்க பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொண்ட வடிவம் இந்த வடிவம். இது இல்லை. நீ யாரு? அப்ப முருகப்பெருமான் தம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டுறார். பேரொளியாக, பெரும் ஜோதியாக, வேதத்தை கடந்து நின்று தாம் யார் என்பதை முருகப்பெருமான் காட்டுறாராம் அருணகிரிக்கு. அது அருணகிரி திருப்புகள்ல சொல்றார். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்கட்டும் பெருமாளேன். அருணகிரி முன்பு நான் தான் வேதத்தின் பொருள் என்று மார்கட்டி சொன்னானாம் முருகப்பெருமான். அதான் அருணகிரி சொல்றார். அப்ப முருகன் யார் அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிறத விட இப்ப நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். முருகன்னா இவர். ஆனா அது 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 அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிறவிகள் வேணும். ஒரு பிறவியில முருகனை புரிஞ்சிக்க முடியாது. முருகான்னு சொல்றதுக்கே பல கோடி பிறவி எடுத்துட்டு வரணுமா? ஏதோ ஒரு பிறவியில நாம செய்யற புண்ணிய பலன்களால முருகா அப்படிங்கிற நாமத்தை நம்மளால சொல்ல முடியுமா? இல்லைன்னா சொல்ல முடியாது. முருகான்னு சொன்னா பல பிறவிகள் தவறு செஞ்சிருக்கணுமா? முருகா எனமோர் தரமோ தடியார் இருகால் தலைமேல் அருள்வாயே திருப்புகழ். ஒரு முறை முருகான்னு சொல்லு, அவனுடைய இரு திருவடியும் கொண்டு வந்து நம் தலைமேல் சூட்டுவானா. ஒரு முறை முருகான்னு சொன்னாலே அப்படி சதா முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு நடக்கும்? முருகப்பெருமான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கு மும்மூர்த்திகளால கூட முடியாது. மும்மூர்த்திகளால கூட முடியாது. சிவபெருமானால கூட முடியாது. முருகப்பெருமான் நம்முடைய அடியார்களுக்கு இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அத சிவபெருமானால கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு தான் விதியை மாற்றக்கூடியவன். நம்ம தலையெழுத்து என்னவா இருந்தாலும் அதை மாற்றக்கூடியவன் முருகன் ஒருவன் தான். அதனால சூரபதுமனை அழைக்க இவர் புறப்படுறார். சுவாமி 11 ருத்ரர்களை 11 ஆயுதங்களாக்கி அம்பாள் சக்தி வேலை ஞான வேலை தந்து அனுப்புறார். இவர் போனது சூரபதுமனை அழிச்சுட்டு தானே வரணும். இவர் போறாரு. அங்கே திருச்செந்தூர்ல நாம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே சூரனை எங்கே அழித்தார் அப்படின்னா நமக்கு பல இடங்கள் சொல்லப்படுது. சரியான குறிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஆட்சி செய்தவன் சூரபதுமன். அந்த வீர மகேந்திரபுரியில தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ திருச்செந்தூருக்கு போற அங்கே தம்முடைய படை வீரர்களோடு 1,00,000 வீரர்களை அனுப்புறாராம் சிவபெருமான் முருகனுக்கு துணையா. கணங்கள் சிவ கணங்கள்லாம் வந்திருக்காங்க, ருத்ரர்கள்லாம் வந்திருக்காங்க. காளி அம்சம் அவ கூட தான் இருக்கு, அவர் கூட தான் இருக்கு. சூரபதுமனுடைய அதாவது சூரன் முருகன் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல காளி எப்படி
நமக்கு அருணகிரி திருப்புகள்ல பாடி காட்டுறார். அவ்வளவு விஷயங்கள் இந்த முருகப்பெருமான் கிட்ட நமக்கு இருக்கு. முருகன் ஒருவனை வணங்குனா எல்லா தெய்வத்தையும் வணங்குனதுக்கு சமம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப போருக்கு போற சூரபதுமனை அழிக்கணும், ஆனா முருகனுக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் சூரபதுமன் யார் அப்படின்னா சிவத்தை அடைய தவம் செய்தவன், சதா சிவநாமத்தை சொல்கின்றவன். அவன் அழிக்க என்னால முடியாது. நீ என்ன பண்ணு, கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு,